நான் கொலம்பியாக்கு போறது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் வந்து இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருக்கேன். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து கொலம்பியா போறதுக்கு 3 ஃப்ளைட் மாத்தணும். அ ஃப கோயம்புத்தூர்லேருந்து மும்பை, மும்பை டூ ஆம்ஸ்டர்டாம், ஆம்ஸ்டர்டாம்லேருந்து பொகோட்டா. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து மும்பை ஏர்போர்ட்டுக்கு இறங்கிட்டு, அ இறங்கி அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், லக்கேஜ எடுத்துட்டு, அம் அப்போ எடுக்கும்போது மத்தியானம். நாங்க மத்தியானம் தான் போய் இறங்குனோம். ஸோ எனக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து நைட்டுங்கிறனால, எனக்கு டைம் டிஃபரன்ஸ் நெறைய இருந்ததுனால, சரி மும்பைல போய் வெளியில போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு டிசைட் பண்ணிட்டு, லக்கேஜ எடுத்து ஏர்போர்ட் லாக்கர்ல வச்சுட்டு, நாங்க ஃபர்ஸ்ட்டு மெரின் டிரைவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு மெரின் டிரைவுக்கு வந்தோம். நல்லா இருந்துச்சு. நீட்டா இருந்துச்சு. இன்னும் ரொம்ப காமாவும் இருந்துச்சு. க்ரவுட் இல்லாததுனால நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணோம். சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். பட் ஒண்ணும் இல்ல. அ அதனால கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு, உட்கார்றதுக்கு வந்து அ அந்த கான்கிரீட் மாரி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரம். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு கொஞ்சம் டைம் இருந்ததுனால வேற எங்க போலாம். பட் ஒரு இடத்துக்கு தான் போ முடியும். 2 இடம் டிசைட் பண்ணதுல ஒரு இடத்துக்கு தான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அ யோசிச்சா. அப்புறம் மறுபடியும் சரி ஃபர்ஸ்ட்டு நாம இங்க கொஞ்ச நேரம் ம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வேணா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் உட்காந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் கிளம்பி ம் இண்டியா கேட்டுக்கு போனோம். இண்டியா கேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இண்டியா கேட்டுக்கு போனோம். அங்க வந்து கொஞ்சம் க்ரவுடா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் அப்புறம் அங்க போயி இண்டியா கேட் பார்த்துட்டு, பக்கத்துல தாஜ் ஹோட்டல் இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். பார்த்துட்டு இண்டியா கேட் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பக்கத்துல பீச் இருந்துச்சு. இந்த பக்கத்துல போட் ஹவுஸ் இருந்துச்சு. போலாம் அப்படின்னா அதுக்கு டைம் இல்ல. அதனால நாங்க அதுலருந்து கிளம்பி, சரி வேற ஆ பக்கம் போலான்னு டைம் இல்லாததுனால, சரி ஏர்போர்ட்டுக்கே போயிரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு டிசைட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு, அப்புறம் அங்கருந்து நாங்க கிளம்பி ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டேன். இனி அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் எங்க போறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.